Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard maths chapter 2ல exercise 2.7ல 8 sum பார்க்க போறோம். If a, b, c are in AP, then show that 3 power a, 3 power b, 3 power c are in GP. ABC வந்து APல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 3 power a, 3 power b, 3 power c இது வந்து GPல இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். So given a, b, c are in AP. இப்போ ஏபின்னு இருந்தால் என்ன ஃபார்மேட்டுனா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அது ஈக்குவலாக இருக்கணும். எதுக்குன்னா தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி இருக்கணும் ஏபியில். ஸோ இதில் பாருங்கள், செகண்ட் டேர்ம்ங்கிறது பி, ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறது ஏ, அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வந்து சி, செகண்ட் டேர்ம் வந்து பி. இந்த மைனஸ் பியை இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க, ப்ளஸ் பி, சி இந்த மைனஸ் ஏவை இந்த சைடு கொண்டு வந்துவாங்க, ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ பி ப்ளஸ் பி இஸ் 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஸுங்கிற ஒன்று ஆட் பண்ணுறோம். அதாவது ஆட் பேஸ் 3 ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பேஸுங்கிறது ஒன்று ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கொஸ்டினில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், 3 power a, 3 power b, 3 power c ஜிபியில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் பேஸ் ஆட் பண்ணுறோம். 3 power 2b ஈக்குவல் டு 3 power c ப்ளஸ் a. 3 power 2bன்னு என்ன அர்த்தம், 3 power b, 3 power b. இதுதான் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்ம பவரில் இருக்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் 3 power b இன்ட்டு 3 power b. அதே மாதிரி 3 power c into 3 power a. ஸோ 3 power b இங்கே இருக்கட்டும். இந்த 3 power ஏவை இந்த சைட் கொண்டு வரேன், பட் டிவிஷனில் மாறும். 3 power a, 3 power c இங்கே இருக்கட்டும். இந்த 3 power b நான் கீழே கொண்டு வரேன், 3 power b. இப்போ கிவனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 3 power a, 3 power b, 3 power c ஆர்என் ஜிபின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜிபியில் நம்மளுக்கு எப்படி காமன் ரேஷியோ ஃபைன் பண்ணுவோம், T2 divided by T1, T3 divided by T2. இப்படி இருந்தால் தான் காமன் ரேஷியோ ஃபைன் பண்ண முடியும். இதில் T2ங்கிறது என்ன, 3 power b, T1ங்கிறது 3 power a, T3ங்கிறது 3 power c, T2ங்கிறது 3 power b. இப்போ நமக்கு வந்து சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ the given sequence are in GP. Three power a, 3 power b, 3 power c are in GP. This is the solution.